முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் பிறந்தநாளை ஒட்டி திமுக சார்பில் கோயம்புத்தூரில் மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி பந்தயம் நடைபெற்றது. கால்நடை கலாச்சாரம் மற்றும் ரேக்லா பாதுகாப்பு சங்கம் இணைந்து நடத்திய பந்தயத்தில் 30க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள், 50க்கும் அதிகமான குதிரை வண்டிகள் பங்கேற்றன. கணுவாய் முதல் மாங்கரை வரை நடந்த பந்தயத்தை பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். வெற்றி பெற்ற சாரதிகளுக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். கம்போடியாவில் சீனாவின் நிதியுதவியுடன் கட்டி முடிக்கப்பட்ட புதிய கடற்படை தளம் திறக்கப்பட்டது. சீனா கம்போடியா இடையிலான கடற்படை தள மேம்பாட்டு ஒப்பந்தம் 2022ஆம் ஆண்டு கையெழுத்தானது. அதன் அடிப்படையில் கப்பல்கள் நிறுத்துமிடம், பழுதுபார்த்தல் உள்ளிட்ட வசதிகளுடன் கட்டி முடிக்கப்பட்ட புதிய கடற்படை தளத்தை கம்போடியா பிரதமர் ஹன்மனேட் திறந்து வைத்தார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே நடைபெற்ற எல்கை பந்தயத்தில் காளைகள் சீறி பாய்ந்தன. பூஞ்சிட்டு மாடு, சிறிய மாடு, பெரிய மாடு ஆகிய பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன. எல்லைக்கோட்டிலிருந்து நிர்ணயிக்கப்பட்ட இலக்கினை நோக்கி காளைகள் சீறி பாய்ந்த நிலையில் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். விருதுநகரில் பிரசித்தி பெற்ற பராசக்தி மாரியம்மன் கோயிலில் பங்குனி பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது. விரதம் இருந்த பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் தீச்சட்டி ஏந்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். கரும்பு தொட்டிலில் குழந்தையை சுமந்து சென்று பெற்றோர் வழிபட்டனர். திங்களன்று தேரோட்டம் நடைபெறும் நிலையில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் காரசார விவாதங்களுக்கு பிறகு நிறைவேறியது. இந்த மசோதாவிற்கு எதிர்க்கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் சூழலில் மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்தார். இந்த நிலையில் இந்த மசோதா வக்ஃப் நிர்வாகத்தின் மீதான அப்பட்டமான ஊடுருவல் என குறிப்பிட்டு கேரளாவின் சன்னி முஸ்லிம் அமைப்பினர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் தரப்பில் பல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இயற்கை விவசாயி நம்மாழ்வார் பிறந்த நாளில் இயற்கை விவசாயத்தை பாதுகாப்போம் என புதுச்சேரி விவசாயிகள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். மதகடிப்பட்டு கிராமத்தில் நம்மாழ்வார் படத்திற்கு அவரது இயக்கத்தின் பொறுப்பாளர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பொதுமக்களுக்கு அவல் மற்றும் வெள்ளம் வழங்கப்பட்டது. பங்குனி உத்திர விழாவின் 2ஆம் நாளில் பழனி முருகன் கோயிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தந்தனர். தண்டாயுதபாணி சுவாமி பக்தர்கள் பேரவை சார்பில் 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஈரோடு கொடுமுடியில் காவிரி ஆற்றிலிருந்து எடுத்து வந்த தீர்த்தத்தால் முருகனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. கோவை கொடிசியா மைதானத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் 16,000 பேர் வள்ளி கும்மி நடனம் ஆடி அசத்தி வருகிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் மண்டல தலைமைச் செய்தியாளர் குருசாமி. விவரங்களை பதிவு செய்யலாம். கோவை கொடிசியா மைதானத்தில் கொங்குநாடு கலைக்குழு சார்பில் வள்ளிக்கும்மி அரங்கேற்ற நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே 16,000 பெண்கள் ஒரே இடத்தில் சேர்ந்து இந்த வள்ளிக்கும்மி நடனம் ஆடியதற்காக கின்னஸ் சாதனை படைத்திருக்கிறார்கள். இந்நிலையில் அந்த கின்னஸ் சாதனை படைத்த பெண்களுக்கான பாராட்டு விழா தற்பொழுது கோவை கொடிசியா மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த விழாவில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் பங்கேற்க இருக்கிறார். இதற்காக மேட்டுப்பாளையத்திலிருந்து தற்பொழுது சாலை மார்க்கமாக தற்பொழுது விழா நடைபெறக்கூடிய மைதானத்திற்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்து கொண்டிருக்கிறார். இதனிடையே தற்பொழுது கொடிசியா மைதானத்தில் இந்த வள்ளிக்கும்மி நிகழ்ச்சியானது தற்பொழுது துவங்கி நடைபெற்று வருகிறது. 2 வயது முதல் 70 வயது வரையிலான பெண்கள் ஒரே மாதிரியான உடை அணிந்து கிராமிய பாடலுக்கு ஏற்றபடி தற்பொழுது நடனமாடி வள்ளிக்கும்மி நடனமாடி வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் தற்பொழுது சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் மற்றும் கோவை மாநகராட்சியினுடைய மேயர் ரங்கநாயகி உட்பட முக்கிய நிர்வாகிகள் தற்போது பங்கேற்றிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் தமிழக முதல்வர் இந்த நிகழ்வில் பங்கேற்க இருக்கிறார். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய சார்பில் இந்த நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தலைமையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் தற்பொழுது இந்த விழா மைதானத்தில் திறந்திருக்கிறார்கள். இந்த விழாவில் ஏற்கனவே சாதனை படைத்த 16,000 பெண்களும் ஒரே இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு தற்பொழுது இந்த வள்ளிக்கும்மி நடன நிகழ்ச்சியானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பெண்கள் அனைவருமே உற்சாகத்துடன் ஒரே மாதிரியான உடை அணிந்து ஒரே மாதிரியாக நடன அசைவுகளுடன் தற்பொழுது உற்சாகமாக அந்த வள்ளிக்கும்மி நடனத்தை ஆடி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி குருசாமி.